எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நம்ம விருச்சிக ராசிக்கான ராகு கேது பெயர்ச்சி பலன்களை பார்க்கலாம். விருச்சிக ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ராகு கேது பெயர்ச்சி பலன்களை வந்து நம்ம பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி கிரக நிலைகள் வந்து எந்த மாதிரி இருக்குன்றதையும் பார்க்க போறோம். விருச்சிக ராசிக்கு ராகு கேது பெயர்ச்சினால என்னென்ன நன்மைகள் ஏற்பட போகுது, என்னென்ன தீமைகள் ஏற்பட போகுது, அதுக்கப்புறமா எந்த மாதிரியான ஒரு பரிகாரம் பண்ணா இந்த தீமைகள்ல இருந்தும் நன்மைகள்ல இருந்தும் நம்ம வந்து இது பண்ணிக்கலாம் அப்படின்ற வந்து பார்க்க போறோம். ஸோ நடக்க போற நன்மை என்ன, நடக்க போற தீமை என்ன, அந்த தீமைகள் நடக்காம இருக்கிறதுக்கு என்ன பரிகாரம் பண்ணணும், அதையும் நம்ம பார்க்க போறோம். அதனால நம்ம சேனலுக்கு புதுசாக வர எல்லாரும் முதல்ல சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா யாரும் சப்ஸ்கிரைப் பண்றேன்ற பேர்ல தயவு செஞ்சு அன்சப்ஸ்கிரைப் பண்ணிடாதீங்க. ஏன் அப்படின்னா எனக்கு சப்ஸ்கிரைபர் ஏற்கனவே ரொம்ப லோவா இருக்காங்க. ஸோ மறக்காம எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க தயவு செஞ்சு. அதுக்கப்புறமா இந்த சேனல்ல வந்து ஏதாவது ஒரு ஆட் ஓடிச்சு அப்படின்னா தயவு செஞ்சு அதை ஸ்கிப் பண்ணாம பாருங்க. ஏன் அப்படின்னா எனக்கு அட்வர்டைஸ்மெண்ட்ல வருமானம் வருது. சரியா, வாங்க வீடியோக்குள்ள போவோம். இப்போ ராகு கேது பயிற்சி பலன்களை வந்து பார்க்க போறோம். அப்படி பார்க்கற முன்னாடி கிரக நிலைகள் எந்த மாதிரியான அமைப்புல இருக்கும்போது ராகு கேது பயிற்சி ஆகுது அப்படின்றத வந்து பார்க்கலாம். மேஷத்துல செவ்வாய் இருக்கு, மிதுனத்துல ராகு இருக்கு, விருச்சிகம் அதாவது உங்களுடைய ராசிலேயே ஜென்மத்திலேயே குரு பகவான் சஞ்சாரம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதுக்கப்புறமா உங்களுடைய ராசிக்கு 2வது வீடான தனுசு ராசியில வந்து பாத்தீங்கன்னா சுக்கிரன், கேது, சனி இவங்க 3 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறமா ராசிக்கு 4வது வீடான சூரியன், புதன் அதாவது கும்பராசியில வந்து சூரியனும் புதனும் இருக்கிறாங்க. சரியா, இந்த மாதிரி அமைப்புல தான் ராகு கேது பயிற்சி வந்து காலையில 6:15 மணிக்கு ஆகுது. ஸோ மாசம் 1ஆம் தேதி நடக்குது. பிப்ரவரி வந்து 13ஆம் தேதி நடக்கக்கூடிய இந்த ராகு கேது பயிற்சியில உங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் ஏற்பட போகுது அப்படின்ற வந்து பார்க்க போறோம். சரியா, அப்படி பார்க்க போறோம் அப்படின்னா ராகு கேது பயிற்சியில வந்து எந்த மாதிரியான பலன்கள் எல்லாம் இருக்கும். முதல்ல ராகு வந்து எங்க வராரு, 8வது வீட்டுக்கு வராரு. சரியா, ராகு வந்து உங்களுடைய ராசிப்படி ராசிக்கு 8வது வீடான மிதுனத்துல ராகு பகவான் இருக்காரு. ராசிக்கு 2வது வீட்டுல கேது பகவான் இருக்கிறார். ஸோ பொதுவாகவே 2ல கேதுவும் 8ல ராகு இருந்துச்சு அப்படின்னாலே பொதுவாக திருட்டு பயம் இருக்கும். அதே மாதிரி ராஜகோபம்னு சொல்லலாம். சரியா, ராஜகோபம்னா இப்போ வந்து அரசர்கள் யாருமே இல்லை, அதனால அதை பற்றி கவலையே பட வேண்டாம். சரியாங்க, ஆனால் திருட்டு பயம் இருக்கும். அதாவது நீங்கள் வந்து ரொம்ப வேல்யூபிள் திங்ஸ் நிறைய வச்சுருப்பீங்க. வேல்யூபிள் திங்ஸ் வச்சுருந்தீங்க அப்படின்னா அது திருடு போயிடுமோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மனசில் ஒரு சின்ன சஞ்சாரம், மனசில் சஞ்சலம் ஏற்படக்கூடிய ஒரு பலன்கள் இருக்கும். அப்படி திருட்டு பயம் வந்து இருக்கு. சரியா, இது வந்து இயல்பான ஒரு தாட்டா வச்சுப்போம். சரியா, இப்போ நம்ம விருச்சிக ராசிக்கு வந்து என்னென்ன நன்மைகள் நடக்க போகுது அப்படின்றத வந்து பார்ப்போம். நன்மைகள் 1, அதாவது என்ன அப்படின்னா உங்களோட சொத்துக்களை வந்து மாற்றி அமைப்பீங்க. சில பேர் வந்து இருக்கிற சொத்துக்கள், பூர்வீக சொத்துக்களை வித்துட்டு அதை புதுசா புதுப்பிக்கிறேன்ற பேர்ல வேற ஒரு இடத்துல சொத்துக்கள் வாங்குவீங்க. இது நன்மைகள் 1. நன்மைகள் நம்பர் 2, அதாவது என்ன அப்படின்னா மாணவர்களுக்கு கல்வியில நல்ல அங்கீகாரம் கிடைக்கும். படிப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா மாணவர்கள் வந்து கெட்டிக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு பேர் வாங்கக்கூடிய விதத்துல பேர் வாங்குவீங்க. நல்ல கோல்டு மெடல் கிடைக்கக்கூடிய லெவலில் கோல்டு மெடல் கிடைக்கும். படிப்புல ஒரு நல்ல அங்கீகாரம் கிடைக்கும், நல்ல பட்டயம் கிடைக்கும். இருக்கக்கூடிய பண பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். சரியா, அதுக்கப்புறமா விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து ஏற்படக்கூடிய நன்மைகள்ல 3வது நன்மை என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா வேலை தேடிட்டு இருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அரசாங்கம் சம்பந்தப்பட்ட உத்தியோகம் கிடைக்கும். அதாவது அரசாங்க உத்தியோகம் கிடைக்கும். அப்படி இல்லை அப்படின்னா அரசாங்கம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு வகையில சம்பந்தத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு உத்தியோகம் கிடைக்கும். அரசாங்கத்தின் அனுகூலம் கிடைக்கும். நன்மைகள் 4, விருச்சிக ராசிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், பொதுவாகவே 8வது வீட்டுல ராகு பகவான் இருக்காரு, 2வது வீட்டுல கேது பகவான் இருக்காரு. இதுல 4வது நன்மை என்ன அப்படின்னா நீங்க வேலை தேடி வெளிநாடு போறது, அதுக்கப்புறமா வெளிநாட்டில் போய் வேலை பார்க்கறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு நீங்கள் செலவு பண்ணுறதை விட நீங்கள் வெளிநாட்டுக்கு சும்மா ஃப்ரீ ட்ரிப்பாக கூட போயிட்டு வருவீங்க. ஏன் அப்படின்னா எவனோ ஒருத்தவங்களை துட்டு போட்டு உங்களை வெளிநாட்டுக்கும் கூட்டு போயிட்டு வரக்கூடிய லெவலுக்கு ஒரு நன்மைகள் நடைபெறக்கூடிய விதத்தில் தான் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் உங்களுக்கு இருக்குது. அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய நன்மைகளில் 5வது என்ன அப்படின்ற வந்து பார்த்தீங்க அப்படின்னா கல்யாண வயசில் இருக்கக்கூடியவங்களுக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு மூலகரமான காரியம் அப்படின்ற வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த ராகு கேது பயிற்சினால உங்களுக்கு கிடைக்க போகுது. அதாவது திருமண தடை வந்து அகன்று உங்களுக்கு வந்து காதல் திருமணம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வருது. அதுக்கப்புறமா திருமண வயசுல இருக்கிறவங்களுக்கு திருமணம் ஆகிறது, இந்த மாதிரியான நல்ல பலன்கள் ஏற்படுது. நன்மைகள் வந்து 6வது நன்மை என்ன அப்படின்ற வந்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், வயசானவங்க இருப்பாங்களே விருச்சிக ராசிக்காரர்கள், வயதானவர்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஆலயம் செல்றது, தங்களுடைய பேரம்பேத்திகளுக்காண்டி சொத்துக்களை சேர்த்து வைக்கிறது, தங்களுடைய குழந்தைகளுக்காண்டி படிப்புல வந்து பாத்தீங்க அப்படின்னா நாட்டை செலவழிக்கணும். ஸோ படிப்பு வந்து நல்லா செலவழிக்கணுன்றக்காண்டி, நல்லா படிக்க வைக்கணுன்றக்காண்டி குழந்தைகளுக்காக செலவழிக்கக்கூடிய செலவுகளுக்காக ஓரளவு அமௌண்ட்டை வந்து எஃப்டி போட்டு விடுறது, இந்த மாதிரியான பலன்கள் ஏற்படும். அதுக்கப்புறமா நன்மைகள் வந்து பாத்தீங்க அப்படின்னா 9வது பாயிண்ட் என்ன அப்படின்னா
உங்களுக்கு இருக்கக்கூடிய மன கஷ்டம், பண கஷ்டம், அதுக்கப்புறம் கடன் வாங்கியிருந்தீங்க அப்படின்னா அந்த கடன் அடையிறது, இந்த மாதிரியான நன்மைகள் நடைபெறுறது வந்து பார்த்தீங்கன்னா 9வது விதத்தில் சொல்லலாம். ஏன்னா பாக்கியத்தில் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் பட்ட பணக்கடன் அடையிறதுக்கு ஒரு நல்ல நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கப்புறமா நடக்கக்கூடிய தீமைகள் என்ன அப்படின்ற வந்து பாருங்க. தீமைகள் வந்து 1, அதாவது என்ன அப்படின்னா நீங்கள் வந்து குடும்பத்தை விட்டு பிரிஞ்சு வெளியூர்லேயோ வெளிநாட்டிலேயோ போய் செட்டில் ஆகிற மாதிரி ஒரு சூழ்நிலை வரும். அது எதுக்கு அப்படின்னா உங்களுக்கு நன்மை தரக்கூடிய விதத்தில் தான். இருந்தாலும் அது ஏன் தீமைன்னு சொன்னோன்னா, சொந்த பந்தத்தை விட்டுட்டு நீங்கள் போவீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் வெளியூர் போனாலும் வெளிநாடு போனாலும் வேலை இல்லாமல் வேலை தேடுறதுக்காண்டி போவீங்க. சரியா? அது 1, அது தீமை. ஏன் அப்படின்னா வேலை கிடைச்சி நீங்கள் போகலை, வேலை தேடுறதுக்காண்டி தான் போகிறீங்க. சரியாங்க? அப்புறம் தீமை நம்பர் 2, அதாவது என்ன அப்படின்னா உங்களுக்கு நடக்கக்கூடிய தீமைகள் வந்து என்ன அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இருக்கிற சொத்து பத்துக்கள் எல்லாமே அடமானம் வச்சு ஓரளவு விற்று எல்லா கடனையும் அடைச்சிட்டிங்க. சரியா? இன்னும் ஒரு சில பெண்டிங் கடன் இருக்கும். அப்படி பெண்டிங் கடன் இருக்கும்போது வீட்டை விட்டு போகிற மாதிரி இருக்கும். திருப்பி வந்து அந்த கடனை அடைக்கிற மாதிரி இருக்கும். அந்த தனம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் வீட்டில் இருக்கிறவங்களே கொடுத்து அடைச்சிடுவாங்க. அப்படி இல்லாத பட்சத்தில் நீங்களே அந்த பணத்தை வந்து அவங்களுடைய அக்கௌண்ட்டுக்கு டைரெக்டாக போட்டு அடைச்சிடுவீங்க. ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு அதுக்கு எந்த விதத்துலையும் ப்ரூஃப் வாங்கிக்கிட மாட்டீங்க. இது 2வது விதத்தில் இருக்கு தீமை. அவ்வளோதான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய தீமைகள். இந்த 2 தீமைகள் தான். ஆனால் இந்த 2 தீமையை வந்து நீங்கள் எப்படி தப்பிக்கலாம் அப்படின்ற வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன். உங்களுக்கு வெளிநாடு வந்து வேலைக்கு போகிறதாக இருந்தது அப்படின்னா ஜாப் கிடைச்சதுக்கு அப்புறமா இல்லை பணம் கொடுத்து நீங்கள் வெளிநாடு போகிறதுக்கு பதிலாக முதல்ல லோக்கலில் ஒரு நல்ல ஜாப்பாக தேடுங்க. தேடினீங்க அப்படின்னா உங்களுக்கு கன்ஃபார்மாக புது வேலை கிடைக்கும். அப்படி கிடைச்சி அந்த வேலையில் இருக்கும்போது அதில் கொஞ்சம் வருமானத்தை சேர்த்துக்கோங்க. அந்த கம்பெனிலேயே ஏதாவது எம்என்சிலேயே ஆக்சுவலாக உங்களுக்கு ஏதாவது ஃபாரின் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வேலை பார்த்துட்டு இருக்கிற இடத்துல ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அது சக்ஸஸ் ஆகும். நீங்கள் மன கஷ்டம் பட வேண்டாம். ஒரு இதில் தப்பிச்சிடலாம். 2வது தீமை என்ன சொன்னேன் அப்படின்னா, நீங்கள் வந்து சொத்துக்களை வந்து மாற்றி வைப்பீங்க. உங்கள் பேரண்ட்ஸுக்கு வந்து என்ன பண்ணுவீங்க அப்படின்னா கொஞ்சம் கடன் தான் அடைச்சிப்பீங்க, இன்னும் கொஞ்சம் பெண்டிங் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த பெண்டிங் அடையணும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இதில் வந்து ப்ரூஃப் இல்லாமல் எழுதி வாங்கி நீங்களே அடைச்சிடுவீங்க. ஸோ ப்ரூஃப் இல்லாமல் எழுதி வாங்கிட மாட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க. அந்த ப்ரூஃப் எழுதி வாங்கணும் அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, பணத்தை கொடுக்குறப்பவே அந்த ரெஃபரன்ஸ் நம்பரோ இல்லை நீங்கள் வந்து பேங்க் டிரான்சாக்ஷன் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ரெஃபரன்ஸ் நம்பர் இருக்கும். அந்த ரெஃபரன்ஸ் நம்பரை வந்து மறக்காமல் வச்சுக்கோங்க. அது உங்களுக்கு பிற்கால வாழ்க்கைக்கு தேவைப்படலாம். அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் யார்கிட்ட கடன் வாங்கியிருந்தீங்களோ உங்ககிட்ட கொடுத்தவங்க கிட்ட எழுதி வாங்கிடுங்க. ஒரு பேப்பரில் கடனை வாங்கியிருந்தேன், உன்கிட்ட கொடுத்து அடைச்சிட்டு இனிமேல் உனக்கும் எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எழுதி வாங்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் ரிலீஸ் ஆகிடும். சரியா? வீணா மன பயம் வந்து இருக்க வேண்டாம். ஸோ விருச்சிக ராசிக்காரர்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மன கஷ்டம், பண கஷ்டம், தன கஷ்டம்னு சொல்லக்கூடிய எல்லா வித கஷ்டங்களும் தொலைஞ்சு போய் ஒரு நல்ல பலன்களை ஏற்படக்கூடிய விதத்தில் இந்த ராகு கேது பயிற்சி வந்து ஏற்படுது. இந்த ராகு கேது பயிற்சி ஆகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி அதோட வேலையை காமிச்சிடும். சரியாங்க? அப்படி வேலையை காமிக்கும் போது உங்களுக்கு வந்து கடன் எல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். உங்களோட சொத்துக்களை வந்து மாற்றி அமைக்க ஆரம்பிச்சிடுவீங்க. சில பேர் வந்து சொத்துக்களை வித்துட்டு புதுசாக சொத்துக்கள் வாங்குவீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா குடும்பத்தை விட்டு தூராதேசம் போவீங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே ஏற்படக்கூடிய விதத்தில் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் இருக்கு. இருந்தாலும் குரு பகவான் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ஒரு சில பேருக்கு மட்டும் ஒரு சில விஷயங்கள்ல வந்து மாறுபாடு நடக்கும். சில பேர் சொத்துக்களை விற்க மாட்டாங்க, பட் அதை அடமானத்தில் இருக்கிறது மீட்டு எடுத்துட்டு புதுசாகவும் சொத்துக்களை வாங்குவாங்க. அவ்வளோதான் விஷயம், வேற ஒன்றும் இல்லை. கண்டி ரொம்ப பெரிய விஷயத்தெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. ஸோ அடமானத்தில் இருக்கிற சொத்தை வந்து மீட் எடுக்கிறதுக்கு இது ஒரு நல்ல வாய்ப்பாக இருக்கும். ஸோ வாய்ப்புகளை தவற விடாமல் நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கிடுவீங்க. அதுதான் ரொம்ப முக்கியமான விஷயம். சரியாங்க? உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருக்குது, அதை பற்றி நீங்கள் கேட்கணும் அப்படின்னாலும் தாராளமாக உங்களோட ஹோரோஸ்கோப்பை என்னோட மெயிலுக்கு அனுப்பிச்சு நீங்கள் உங்களுடைய ஜாதக பலன்களை தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்கு அதுக்கு இது எல்லாமே நன்மைகள் தீமைகள் என்ன அப்படின்ற வந்து பார்த்துட்டோம். இப்போ அதுக்கு பரிகாரம் என்ன பண்ணலாம் அப்படின்ற வந்து பார்க்குறோன்னு வச்சுக்கோங்களேன். விருச்சிக ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே இந்த ராகு கேது பயிற்சினால ஏதாவது பரிகாரம் பண்ணணுமா அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா, சிவன் கோயிலுக்கு போகிறது, பிரதோஷ வழிபாட்டில் கலந்துக்கிறது, இல்லை பெருமாள் கோவிலுக்கு போகிறது, அங்கே போயிட்டு ஆக்சுவலாக அந்த சனிக்கிழமை உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணுறது, இந்த மாதிரியான விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஹெல்ப் பண்ணீங்கன்னாலோ இல்லை போய் பார்த்துட்டு வந்தீங்க அப்படின்னாலோ உங்களுக்கு இருக்கக்கூடிய மனபயம் நீங்கும், பிராண பயம் நீங்கும், கடன் சுமை குறையும், கடனே இல்லைன்ற நிலைமைக்கு நீங்கள் வந்துடுவீங்க, வருமானம் அதிகரிக்கும், தனலாபம் பெருகும், தொழிலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நன்மைகள் நடைபெறும். இந்த மாதிரியான நல்ல விஷயங்கள் எல்லாமே நடக்கக்கூடிய விதத்தில் தான் உங்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சியானது நல்ல பலன்களை கொடுக்கக்கூடிய விதத்தில் தான் இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. ஸோ அதனால் வீணாக சந்தேகப்பட வேண்டாம், உங்களுக்கு நல்லதே நடக்கும். பி பாசிட்டிவ்னு சொல்லுவோம் இல்லையா? அதாவது என்ன அப்படின்னா நல்லதே நினையுங்கள் நல்லதே நடக்கும்னு சொல்லிட்டு, அது இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு இது பெர்ஃபெக்டாக பொருந்தக்கூடிய டைம்னு சொல்லலாம். இந்த ராகு கேது பயிற்சி ஆகிறதுக்கு 2 மாதத்துக்கு முன்னாடி உங்களுக்கு நன்மைகள் வந்து நடக்க ஆரம்பிச்சிடும்.
ஸோ நீங்கள் வந்து சொத்துக்களை வந்து மாற்றி அமைக்கிறீங்க. சில பேர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்கக்கூடிய பிரச்சனையிலேருந்து தப்பிச்சு பொழைச்சோன்னு ஓடி போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சிருப்பீங்க. கடன் எல்லாம் அடைச்சிட்டு நீங்கள் நிம்மதியாக இருக்க ஆரம்பிச்சிடுவீங்க. ஆனால் இப்போ கிளியர் ஆகக்கூடிய கடனோட நிறுத்திக்கோங்க. இனிமேல் மேற்கொண்டு கடன் வாங்குறதுக்கு ஒரு தடவைக்கு 100 தடவை யோசித்து பெரிய தொகையாக வாங்காமல், வாங்கணும்னு தோணினாலும் தயவு செய்யுமே கடனே வாங்க மாட்டேன் அப்படின்ற ஒரு முடிவுக்கு வந்துட்டீங்க அப்படின்னா உங்களுடைய எதிர்காலம் மிகச் சிறப்பாக அமையும். சரியா? மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.